வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இறை அருள் தரும் பழி இது, ஆதவன் மொழி இது, அர்ப்பணமாகிட வாருங்களே. திருப்பலியினில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வீனில் மகிழ்ச்சி பொங்கிடும் பழி இது. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வீனில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலி இது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பழி இது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலி இது. ஒவ்வொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கியே மகிழ்வோம் இறை குலமே. ஒவ்வொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கியே மகிழ்வோம் இறை குலமே. தினம் சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்பான அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் தூய வியாகுல அன்னை அன்பிய இறைமக்கள் சார்பாக இனிதான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, கடந்த 10 நாட்களாக புனித அருளானந்தரின் திருவிழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடி வருகிறோம். இத்திருவிழாவானது நம் வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அதாவது புனித அருளானந்தரை போற்றி புகழ்ந்து அவரது மறைசாட்சிய வாழ்வை நினைவு கூர்ந்த நாம் அத்தோடு நின்று விடாமல் அவரை போல் வாழ வேண்டும். அப்போதுதான் இந்த பெருவிழா கொண்டாட்டம் அர்த்தம் உள்ளதாக இருக்கும். நாம் புனிதர் எந்த சூழ்நிலையிலும் உறுதியான இறை நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தார். பிறர் அன்பு செயல்கள் செய்தார். நற்செய்தியை போதித்த அவர் அதை தமது வாழ்வாக்கினார். தவற்றை துணிவுடன் சுட்டிக்காட்டி அதை திருத்தம் செய்திருக்கிறார். இவ்வாறு நம் புனிதர் நமக்கு ஒரு நல்ல முன் உதாரணமாக வாழ்ந்திருக்கிறார். ஆகவே நாம் அனைவரும் புனிதரை பின்பற்றி அவரை போலவே நாம் கிறிஸ்துவுக்கு சான்று பகரக்கூடிய வாழ்வு வாழ இத்திருப்பலில் ஜெபிப்போம். இத்தூய மறை நிகழ்வுகளை தகுந்த முறையில் கொண்டாட தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் அனைத்தையும் ஏற்று ஆண்டவரிடம் மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோமாக.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. சொர்க்கத்தின் தேவனை ஆராதிக்கின்றோம், அகிலத்தின் தந்தையை ஆராதிக்கின்றோம். எல்லாம் வல்லவரை ஆராதிக்கின்றோம், என்றென்றும் ஆள்வோரை ஆராதிக்கின்றோம். எல்லாம் வல்லவரை ஆராதிக்கின்றோம், என்றென்றும் ஆள்வோரை ஆராதிக்கின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. விண்ணக புதல்வரை புகழுகின்றோம், மன்னக மீட்பரை புகழுகின்றோம். விண்ணக புதல்வரை புகழுகின்றோம், மன்னக மீட்பரை புகழுகின்றோம். நீதியின் தேவனை புகழுகின்றோம், மன்னாதி மன்னனை புகழுகின்றோம். நீதியின் தேவனை புகழுகின்றோம், மன்னாதி மன்னனை புகழுகின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. தந்தையின் மகனை போற்றுகின்றோம், ஆவியின் ஆற்றலை போற்றுகின்றோம். தந்தையின் மகனை போற்றுகின்றோம், ஆவியின் ஆற்றலை போற்றுகின்றோம். அன்பின் ஊற்றினை போற்றுகின்றோம், திருச்சபை காவலரை போற்றுகின்றோம். அன்பின் ஊற்றினை போற்றுகின்றோம், திருச்சபை காவலரை போற்றுகின்றோம். ஆ ஆ ஆ ஜெபிப்போமாக.
இறைவா, எங்கள் நாட்டில் உமது மீட்பின் நற்செய்தியை அறிவிக்க புனித ஜான் டை பிரிட்டோவின் இதயத்தை உம்மீதும் மக்கள் மீதும் கொண்ட குன்ற அன்பினால் நிரப்பினீரே. அவரது சாட்சியத்தாலும் பரிந்துரையாலும் உறுதிப்படுத்தப்பட்டு நற்செய்தியை நாங்கள் சுவைத்து மகிழவும் எங்களோடு வாழும் மக்களுக்கு அதை துணிவோடு அறிவிக்கவும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். விடியும் வரை படுக்கையில் புரண்டு உழல்வேன். யோபு நூலிலிருந்து வாசகம். பிரிவு 7 இறை வாக்கியங்கள் 1 முதல் 4 முடிய மற்றும் 6, 7 இறை வாக்கியங்கள். யோபு கூறியது: மண்ணில் வாழ்வது மனிதருக்கு போராட்டம்தானே. அவர்களின் நாள்கள் கூலியாள்களின் நாள்களை போன்றவைதாமே. நிழலுக்கு ஏங்கும் அடிமை போலவும் கூலிக்கு காத்திருக்கும் வேலையாள் போலவும் வெறுமையான திங்கள்கள் எனக்கு வாய்த்தன. இன்னல் மிகு இரவுகள் எனக்கு பங்காயின. படுக்கும்போது எப்போது எழலாம் என்பேன். இரவோ நீண்டிருக்கும். விடியும் வரை புரண்டு உழல்வேன். என் நாள்கள் தரியின் ஓடுகட்டையினும் விரைந்தோடுகின்றன. அவை நம்பிக்கையின்றி முடிவடைகின்றன. என் உயிர் வெறுங்காற்றே என்பதை நினைவு கூர்வீர். என் கண்கள் மீண்டும் நன்மையை காணா. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. எனக்கு நன்றி. ஆண்டவரை அகமகிழ்ந்து போற்றுங்கள், என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். ஆண்டவரை அகமகிழ்ந்து போற்றுங்கள், என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். நாம் போற்றவும் புகழவும் தகுதியானவர், நாம் போற்றவும் புகழவும் தகுதியானவர். ஆண்டவரை அகமகிழ்ந்து போற்றுங்கள், என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். அவர் மாட்சியுள்ள திருநாமத்தை போற்றுங்கள், அவர் மகிமையுள்ள ஆலயத்தில் போற்றுங்கள். அவர் மாட்சியுள்ள திருநாமத்தை போற்றுங்கள், அவர் மகிமையுள்ள ஆலயத்தில் போற்றுங்கள். என்றென்றும் எல்லோர்க்கும் மேலாக வாழ்த்துங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். என்றென்றும் எல்லோர்க்கும் மேலாக வாழ்த்துங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். அவர் சிந்தரியடை மேல் ஆண்டவரை போற்றுங்கள். படைப்பு அனைத்தும் படைத்த தேவன் புகழை பாடுங்கள், மகிமை மாண்பு கொண்ட தேவன் புகழை பாடுங்கள். படைப்பு அனைத்தும் படைத்த
மகிமை மாண்பு கொண்ட தேவன் புகழை பாடுங்கள். ஆண்டவரை அகமகிழ்ந்து போற்றுங்கள், என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். வானம் காற்றும் மழையும் உம்மை வாழ்த்தட்டும், ஆறுகளே குன்றுகளே போற்றட்டும். வானம் காற்று மழையும் உம்மை வாழ்த்தட்டும், ஆறுகளே குன்றுகளே போற்றட்டும். ஆண்டவரின் எல்லாவித படைப்புகளே வாழ்த்துங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவரின் எல்லாவித படைப்புகளே வாழ்த்துங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். தினம் அவர் அரசின் அரியணை மேல் ஆண்டவரை போற்றுங்கள். படைப்பு அனைத்து படைத்த தேவன் புகழை பாடுங்கள். மகிமை மாண்பு கொண்ட தேவன் புகழை பாடுங்கள். படைப்பு அனைத்து படைத்த தேவன் புகழை பாடுங்கள். மகிமை மாண்பு கொண்ட தேவன் புகழை பாடுங்கள். ஆண்டவரை அகமகிழ்ந்து போற்றுங்கள், என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். ஆண்டவரை அகமகிழ்ந்து போற்றுங்கள், என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். நாம் போற்றவும் புகழவும் தகுதியானவர், நாம் போற்றவும் புகழவும் தகுதியானவர். ஆண்டவரை அகமகிழ்ந்து போற்றுங்கள், என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். இரண்டாம் வாசகம். கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 15 முதல் 17 மற்றும் 20 முதல் 21 முடிய. சகோதர சகோதரிகளே, இயேசு வழியாக எப்போதும் நாம் கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக. அவருடைய பெயரை அறிக்கையிடுவதன் வழியாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையே இப்புகழ்ச்சி பலியாகும். நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள். இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தவை. உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களுக்கு பணிந்திருங்கள். அவர்கள் உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டியிருப்பதால் உங்கள் நலனில் விழிப்பாய் இருக்கிறார்கள். இப்பணி அவர்களுக்கு மகிழ்ச்சி உள்ளதாய் இருக்கும்படி நடந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு மனத்துயர் தராதீர்கள். அவர்களுடைய துயரம் உங்களுக்கு நலம் பயக்காது. என்றுமுள்ள உடன்படிக்கையின் இரத்தத்தால் ஆடுகளின் பெரும் ஆயரான நம் ஆண்டவர் இயேசுவை இறந்தோரிடமிருந்து எழுப்பியவர் அமைதியை அருளும் கடவுளே. அவர் தம் திருவுளத்தை நீங்கள் நிறைவேற்றும்படி எல்லா நன்மையும் செய்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி இயேசு கிறிஸ்து வழியாக தமக்கு உகந்ததை நம்மில் செய்தருள்வாராக. இயேசு கிறிஸ்துவுக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாக. ஆமீன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 Hallelujah,
அல்லேலூயா 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 அல்லேலூயா. சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது வாழ்வாகிய வெற்றி வாகையினை அவர்கள் பெறுவார்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி இயல் 12 24 முதல் 26 வரையுள்ள வாக்கியங்கள். காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான பங்கு தந்தையாகிய அருட்பணியாளர் ஜான் பிரிட்டோ அவர்களே, அருட்பணியாளர்களே, இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் பாதுகாவலராகிய புனித அருளானந்தரின் திருவிழா நல்வாழ்த்துக்கள். இன்று நீங்கள் அனைவரும் மிகவும் சிறப்பாக மகிழ்ச்சியோடு விமரிசையாக உங்கள் பாதுகாவலராகிய புனித அருளானந்தரின் பெருவிழாவை சிறப்பித்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நேரத்திலே இன்றைய நாளில் நம்முடைய சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாக்கு நம் வாழ்வில் புனிதரின் பங்கு. நம் வாழ்வில் புனிதரின் பங்கு என்ற வாக்கின் அடிப்படையில் நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 10 நாள் உங்கள் பாதுகாவலராகிய புனித அருளானந்தருக்கு நவநாள் ஜெபம் சொல்லி நவநாள் திருப்பலியை ஒப்பு கொடுத்து அதில் பங்கு பெற்று புனித அருளானந்தருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். திருவிழா நாளாகிய இறுதி நாளாகிய இன்று மிகவும் முக்கியமாக இந்த 10 நாட்களும், இந்த 9 நாட்களும் இன்றோடு சேர்த்து 10வது நாள், இந்த 10 நாட்களும் நாம் கேட்ட இறை வார்த்தையோடு இணைந்து நாம் கேட்ட நம்முடைய புனிதரின் வாழ்வு, இதையெல்லாம் நாம் அதிகமாக இப்பொழுது நம்முடைய சிந்தனையிலே இருத்தி நாம் சிந்தித்து இந்த புனிதர் வழியாக
என் ஊரில் வீற்றிருக்கின்ற என் பாதுகாவலாகிய இந்த அருளானந்தர் வழியாக உண்மையிலேயே நான் நிறைவான அருளையும் ஆசீர்வாதத்தையும் இவர் வழியாக ஆண்டவரிடமிருந்து நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று நாம் நம்புகிறோம். ஆகவே மகிழ்ச்சியோடு நாம் இப்பொழுது இந்த விழா எடுத்து விழாவில் மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ரொம்பவுமே நல்லது, மிகவும் சிறப்புக்குரியது. ஆக இறுதியாக இன்றைய நாளிலே இவ்வளவு நாளும் நாம் கேட்ட இந்த ஆண்டுடைய வார்த்தையின் நம்முடைய புனிதரின் வாழ்வில் இப்பொழுது நாம் சற்று இன்னும் ஆழமாக சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இவ்வாறெல்லாம் நாம் கேட்டு தெரிந்த இதெல்லா இறை சிந்தனைகளும் இன்று என்னுடைய வாழ்வில் இல்லையா, நம் புனிதரின் வாழ்வில், அதாவது நம் வாழ்வில் புனிதரின் பங்கு. ஆகவே இவ்வாறு கேட்ட அந்த வார்த்தைகளும் நம்முடைய புனிதரின் வாழ்வும் என்னுடைய வாழ்வில் என்ன பங்கை கொடுக்க போகின்றது, என்று நாம் சற்று ஆழமாக சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ரொம்பவும் முக்கியம். 10 நாள் சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே ஆண்டவர் சொன்னது போல ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு காலமும் மிகவும் முக்கியமானது, மிகவும் சிறப்புக்குரியது, மிகவும் மதிப்புக்குரியது. மிகவும் முக்கியமானது, மிகவும் சிறப்புக்குரியது, மிகவும் மதிப்புக்குரியது. ஆகவே இவ்வாறாக கடவுள் ஏற்படுத்திய படைக்கப்பட்ட இந்த காலங்களையும் நேரங்களையும் நமக்கென்று கொடுத்திருக்கின்றார், எனக்கென்று கொடுத்திருக்கின்றார். இந்த காலங்களையும் நேரங்களையும் ஆண்டவர் எனக்கென்றும் கொடுத்திருக்கிறார். ஏனெனில் நான் ஆண்டவரிடமிருந்து உடல் உயிர் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இவ்வுலகிலே, இந்த பூவுலகிலே நான் உடல் உயிர் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே அவர் கொடுத்த இந்த காலமும் நேரமும் சில நேரங்களில் நமக்கு அது எவ்வளவு காலம், எவ்வளவு நேரம் என்று நாம் அறிந்து கொள்ள முடியாத ஒன்று. ஆனால் நான் நம்புகிறேன், எனக்கென்று ஒரு நேரம், எனக்கென்று ஒரு காலத்தை கடவுள் கொடுத்திருக்கின்றார். ஆகவே நான் இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கின்றேன். இந்த உலகிலே, இந்த பூ உலகிலே நான் இயங்கிக் கொண்டிருக்கின்றேன். இது இப்படி இருக்க, இந்த இயக்கத்தில் இவ்வாறாக கடவுளின் படைப்பில், அவரின் படைப்பாற்றலில், அவரின் இந்த வழி நடத்துதலில் நான் பயணித்து கொண்டிருக்கின்ற பொழுது, இயங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது, என்னை இயக்குவதற்கும், நான் என்னுடைய இந்த பயணத்திற்கு என்னை சரிவர இயக்குவதற்கு ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு ஆள் இன்னும் அடிஷ்னலாக, இல்லையா, இன்னும் சற்று அடிஷ்னலாக நமக்கு இன்னும் ஒவ்வொரு ஆட்கள் தேவைப்படுகின்றார்கள். உதாரணமாக பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள். ஆகவே தொன்று தொட்டு அப்பா அம்மா அப்படின்னு நம்ம குடும்பத்தை பார்க்குறோம், இல்லையா. அப்பா அம்மா வழியாக ஒவ்வொரு பிள்ளைகளும் உருவாக்கப்படுகின்றார்கள். ஒவ்வொரு காலகட்டங்களில் மீண்டுமாக அந்த பிள்ளைகள் அப்பா அம்மாவாக, இல்லையா. இவ்வாறு காலம் சுழன்று கொண்டே இருக்கின்றது. இவ்வாறு நாம் ஒவ்வொருவரை சார்ந்து அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறபடி அதற்கு மேலாக அவர்கள் நமக்கு வாழ்ந்து காட்டுகின்றபடி அப்பா அம்மா, அவர்கள் நமக்கு வாழ்ந்து காட்டுகிறபடி நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து ஒரு அமைப்புக்குள்ளே, இல்லையா, ஒரு பர்டிகுலர், ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்புக்குள்ளே என்னை அமைத்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இதுதான் நம்முடைய இந்த காலகட்டத்தில், நம்முடைய வாழ்கின்ற சமுதாயத்தில் ஒரு அமைப்பென்று ஒன்று இருக்கின்றது. இப்பொழுது இந்த ஆலயத்திலே நான் இறைவனை அமைதியோடு இருந்து வழிபடுவதற்கு எனக்கென்று ஒரு அமைப்பு, இந்த ஆலயம் அழகாக அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல குடும்பம் என்னை வாழ வைப்பதற்கு, என்னை உருவாக்கி என்னை வாழ வைப்பதற்கு குடும்பம் என்னை அமைத்து உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதற்குள்ளே என்னுடைய குடும்பத்தில் படிப்பினைகள் கொடுக்கப்படுகிறது. இப்படி இருக்க வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் நீங்கள் எல்லோரும் இயங்க வேண்டும் என்றெல்லாம் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நாம் ஒரு அமைப்பை வைத்து நாம் இயங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்க இவ்வாறு இந்த அமைப்புக்குள்ளே இன்று ஒரு பங்கை சார்ந்து வருடத்திற்கு, எல்லா வருடம், இல்லையா, வருடத்திற்கு ஒரு முறை 10 நாட்கள் நம்மை பாதுகாக்கின்றவர் என்று நாம் நம்முடைய மூதாதையர்கள் வழியாக தெரிந்து கொண்ட, நமக்கென்று பாதுகாவலராகிய கொடுக்கப்பட்ட அவர்களையும் நம்முடைய ஆன்மீக வழித்துணையாக நாம் பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், இல்லையா. ஆன்மீக வழித்துணையாக பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு மனிதன் பிறந்து
வளர்ந்து வாழ்கின்ற பொழுது அவன் பிறந்து அப்படியே இருக்கப் போவதில்லை. பிறந்து அப்படியே குழந்தையாகவே எப்பொழுதும் இருக்கப் போவதில்லை. நாட்கள், காலங்கள், மாதங்கள், வருடங்கள் கடந்து செல்ல செல்ல அந்த குழந்தையானது வளர்கின்றது. இன்னும் வருடங்கள் கடந்து செல்ல செல்ல முதிர்ச்சி அடைகின்றது. ஆகவேதான் அந்த காலம் நேரம் அப்படியே ஒரு சுழற்சியாக மாறிக்கொண்டே செல்லுகின்றது. குழந்தை வளர்ந்து இளம்பருவம், கன்னிப்பருவம், அப்புறம் திருமணம், இவ்வாறு அப்பா அம்மா அப்படியே அது சுழன்று மாறிக்கொண்டே செல்லுகின்ற அந்த ஒரு அமைப்புக்குள்ளே, அந்த காலகட்டத்துக்குள்ளே நாம் இவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இன்று இந்த 10 நாட்கள் மிக முக்கியமான நாள். ஒரு வருடத்திற்கு 10 நாட்களை சிறப்பாக நாம் அமைத்து அதை சிறப்புடன் அந்த வழிபாடு நிகழ்வுகளை மற்ற நாட்களை எல்லாம் விடவும் சிறப்புடன் நாம் வழி நடத்துகின்றோம். சிறப்புடன் நாம் வழி நடத்துகின்றோம். ஏன் என்று ஒரு கேள்வியை எழுப்புகின்ற பொழுது, என்னுடைய இந்த ஒரு வருட காலத்திலும், கழிந்த வருடம் திருவிழா நான் சிறப்பித்த நாட்களிலிருந்து இன்று இப்பொழுது இந்த திருவிழாவை சிறப்பித்து கொண்டிருக்கின்ற இந்த காலம் வரையிலும் என்னுடைய இந்த வளர்ச்சியில், இந்த பயணத்தில், என்னுடைய இந்த வளர்ச்சியில், இந்த பயணத்தில் நான் எந்த அளவிற்கு என்னுடைய திருவழிபாடு, ஆலயம், ஆன்மீகம் என்று வருகின்ற பொழுது நாம் அதிகமாக சிந்திக்கக்கூடியது என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையின் வளர்ச்சி. என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையின் வளர்ச்சி எப்படியாக இருக்கின்றது? நான் ஒரு வருடம், ஒரு வயது வளர்ந்திருக்கின்றேன், முதிர்ந்திருக்கின்றேன். மாற்றம் என்னுள் நிறைய மாற்றங்கள் இருக்கிறது. உடல் உள்ள அளவில் அதன் அளவில் எனக்கு எப்படி எந்த அளவிற்கு வளர்ச்சியும் மாற்றங்களும் தானாகவே வருகின்றதோ அதே போன்று இந்த ஒரு வருடமும் என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில் எந்த அளவிற்கு நான் வளர்ச்சி அடைந்திருக்கின்றேன் என்றும் நாம் ஆழமாக சிந்தித்து பார்ப்பதற்குத்தான் இந்த 10 நாட்களையும் சிறப்பாக அமைத்து நாம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம். இது இப்படி இருக்க சரி பார்ப்போம். நம்முடைய இவ்வாறு நமக்கெல்லாம் ஒரு அமைப்பை கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த அமைப்புக்குள்ளே மனிதர்கள் படைப்பின் துவக்கத்திலிருந்தே நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். மனிதன் தடுமாறுகிறான், பாவத்திற்கு உட்படுகின்றான். ஆகவே இயலாமைகளுக்குள்ளே அவன் உழன்று கொண்டிருக்கின்றான் என்றெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது தொன்று தொட்டு நமக்கும் அந்த இயலாமைகளும் அந்த பாவம் செய்யக்கூடிய அந்த தன்மைகளும் தொன்று தொட்டே ஒரு பக்கம் முழுவதும் என்று நாம் சொல்ல முடியாது, ஒரு பக்கம் நம் உடல் உள்ள ரீதியாக அமைந்து கொண்டிருக்கின்றது, அந்த அமைப்புக்குள்ளே அமைந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கின்றார்? ஆனால் அது அவ்வாறு ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்கின்றார்? நீ இயலாமையில் இருந்தாலும், இவ்வாறு தவறுகள் புரிகின்றவனாக இருந்தாலும், உனக்குள்ளே இருக்கக்கூடிய மாபெரும் சக்தி, உனக்குள்ளே இருக்கக்கூடிய மாபெரும் சக்தி, அந்த அமைப்பு முறை என்ன? நான் உன்னை படைத்திருக்கின்றேன், என்னுடைய சாயலாகவும் உருவமாகவும் நான் உன்னை படைத்திருக்கின்றேன். ஆகவே உன்னால் உன்னுடைய இயலாமையிலிருந்து, பாவம் செய்யும் நிலையிலிருந்து நீ மாறுபட முடியும். மாறுபட்டு எங்களை போன்று நாங்கள் உங்களை படைத்தோமோ அதே போன்றே அதே நிலையிலே நீங்கள் வர முடியும். அந்த நிலைக்குள், அந்த அமைப்புக்குள், இறைவனுடைய அந்த அமைப்புக்குள் நீங்கள் வர வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டமாகவும் சித்தமாகவும் ஆவலாகவும் இருக்கின்றது. ஆக இப்படி இருக்க நம்முடைய இந்த சூழ்நிலையில், குடும்ப அமைப்பு, சமுதாய சூழலில் சில நேரங்களிலே இன்று முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். யோபு, அவர் ஒரு நேர்மையாளராக இருந்தார். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நேர்மையாளராக, ஒரு நீதி உள்ளவராக, ஒரு நல்ல கடவுள் பயம் உள்ள பக்தி உள்ள ஒரு மனிதராக இருந்தார். ஆனால் கடவுள் அவரை ஒரு பணிக்காக தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அந்த காலகட்டத்தில் இருந்த சூழ்நிலைகளை அல்லது அந்த கடினமான மனிதர்களுடைய அந்த கடினமான உள்ளங்களை அறிந்து கொள்ளும் விதமாக அவருக்கு ஒரு சில சோதனைகளை ஆண்டவர் கொடுக்கின்றார். இந்த சோதனை நேரத்திலும் இவன் தன்னுடைய நேர்மையை காத்துக்கொள்கின்றானா, இவனுடைய அந்த இறை நம்பிக்கையில் இவன் நிலைத்திருக்கின்றானா என்று சற்று சோதித்து பார்க்கின்றார். அவன் தளர்ந்து விடுகின்றான். ஒரு சூழ்நிலையிலே, ஒரு கட்டத்திலே யோபு தளர்ந்து விடுகின்றான். ஆகவே ஆண்டவரிடம் முறையிடுகின்றான். ஆண்டவரையே அவன் சபிக்கக்கூடிய, ஏன் என்னை படைத்தீர் என்று கேள்வியை கேட்கக்கூடிய அளவிற்கு அவன் சோர்ந்து போய் விடுகின்றான், தளர்வுற்று விடுகின்றான். ஆனாலும் ஆண்டவர்
இதை நீ இந்த சூழ்நிலையிலும் இந்த நேரத்திலும் நீ உன்னை புரிந்து கொள்வதற்காக, உன்னுடைய நம்பிக்கையில் நீ உறுதிப்படுத்தப்படுவதற்காக, உன்னுடைய நேர்மையான வாழ்க்கையில் நிலைத்திருப்பதற்காக. ஏனெனில் நான் உன்னை பல பேருடைய மனமாற்றத்திற்கு அனுப்பவிருக்கின்றேன். மனம் மாறி இறைவனோடு இணைத்து கொள்ள அவர்கள் மத்தியிலே உன்னை அனுப்பப்படவிருக்கின்றேன். ஆகவே நீ இப்பொழுது துன்பங்களை தாங்கிக் கொண்டு துன்பங்களை ஏற்றுக்கொண்டு அதிலே பக்குவப்பட்டு நீ நம்பிக்கையோடு, ஆழமான நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ அங்கே சொல்லுகின்ற பொழுதுதான் அந்த கடினமான மனதுடைய அந்த மக்களுடைய மனதை மாற்றி நீ அவர்களை என்னிடம் அழைத்து கொண்டு வர முடியும் என்பதாகத்தான் ஆண்டவருடைய கூற்றாக இருக்கின்றது. ஆகவே அவர் அழுது புலம்புகிறார். ஆனால் கடவுள் அவரை மாபெரும் சக்தியாக மாற்றுகின்றார், மாபெரும் சக்தியாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களை, இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் இவ்வாறான சூழ்நிலைகள் வரலாம், சோதனைகள் வரலாம், இழப்புகள் வரலாம். நல்ல ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற பொழுது பல பேர் என்னை எதிர்க்கலாம். நான் நீதியோடு செயல்படலாம், உண்மையாக இருக்கலாம், நேர்மையானவனாக இருக்கலாம், அன்பு செய்கின்ற ஒரு மனிதனாக இருக்கலாம். ஆனால் நான் இவ்வாறு வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற பொழுது நான் எதிர்க்கப்படுகின்றேன், நான் வெறுக்கப்படுகின்றேன், நான் தனிமைப்படுத்தப்படுவேன், ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன். இந்த சூழ்நிலையில் எல்லாம் கூட நான் அந்த நல்ல குணங்களில், அந்த நற்பண்புகளில் நான் நிலைத்திருக்கிறேனா இல்லை அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு என்னை மாற்றிக்கொண்டு என்னை அந்த நேர்மையான அந்த வாழ்க்கை முறைகளிலிருந்தும், உண்மையான வாழ்க்கை முறைகளிலிருந்தும், நன்மையான வாழ்க்கை முறைகளிலிருந்தும் நான் மாறுபட்டு அந்த உலக போக்கிற்கு, அந்த சோதனைக்கு உட்பட்டவனாக, அதிலே உழல்கின்ற மனிதனாக இதையெல்லாம் இழந்துவிட்டு நான் எதிர்மறையான சிந்தனைகளை கொண்டு, எதிர்மறையான வார்த்தைகளை பேசி, எதிர்மறையான செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேனா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று நம்முடைய புனித அருளானந்தரை பார்க்கின்றோம். அவர் ஐரோப்பா கண்டத்திலே, அந்த நாட்டிலே, போர்ச்சுகல் நாட்டிலே அவர் பிறந்து அங்கேயே ஆண்டவரால் அழைக்கப்பட்டு குருவாயி திருநிலைப்படுத்தப்பட்டு அவருடைய ஆவல் புனித பிரான்சிஸ் சவேரியாரை போன்று, அவரை போன்று நானும் என்ன செய்ய வேண்டும்? வெளிநாடுகளுக்கு சென்று பல மனிதர்களை, இறைவனை அறியாத மனிதர்களுக்கு நற்செய்தியை போதிக்க வேண்டும் என்ற ஆவலை கொண்டிருக்கின்றார். அந்த ஆவலை கொண்டு அவர் அதோடு நிறுத்தி விடாமல் அவர் தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ளுகின்றார். ஆனால் நன்றாக தெரியும் இந்த இடம், இந்த நாடு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதையும் அவர் அறிந்து கொண்டிருக்கின்றார். ஆனாலும் அவரிடம் இருந்தது என்னது? இறை நம்பிக்கை. நான் இப்பொழுது இறைவனுடைய தூதன், இறைவனுடைய சீடன், இறைவனுடைய அருள் பழியாளன். ஆகவே எனக்கு இறைவனை தவிர, அவரை அறிவிப்பதை தவிர, அவருடைய வார்த்தையை போதிப்பதை தவிர வேறொன்றும் எனக்கு கிடையாது, வேறொன்றும் எனக்கு சொந்தமானதாக இல்லை, சொந்தமானதாக நான் கருதப்படவும் முடியாது. ஆகவே திருத்தூதர் பவுல் சொன்னது போல, எனக்கு வேதனையோ, எதிர்ப்போ, வெறுப்போ, வறுமையோ, நோயோ, நொடியோ, பஞ்சமோ, பசியோ, இயற்கையின் இடர்பாடுகளோ எதுவாக இருந்தாலும் எதுவுமே கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரித்துவிட முடியாது என்ற அந்த ஆழமான அன்பை இவர்கள் தங்களுடைய உள்ளத்திலே பதித்து கொண்டவராக நாம் பார்க்கின்றோம். ஆழமான அன்பை அவருடைய உள்ளத்திலே பதித்து கொண்ட ஒரு மாபெரும் மனிதராக புனித அருளானந்தரை நாம் பார்க்கின்றோம். ஆகவேதான் இங்கே வந்தார், இந்தியாவிற்கு வந்தார், சிறப்பாக நம்முடைய தமிழ்நாட்டிற்கு தஞ்சாவூர், மதுரை, ராமநாதபுரம் இந்த இடங்களிலே கடவுளை அறியாத அஞ்ஞானத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்களை மெய்ஞானத்திற்கு, உண்மையான அறிவிற்கு தன்னுடைய எளிய போதனையினால் அவர்களை மாற்றி கொண்டு வருகின்றார். அவ்வாறு மாற்றிக்கொண்டு வருகின்ற பொழுது அந்த அமைப்பிலே, அந்த சமுதாயங்களிலே இன்னும் ஒரு சில கடினமான உள்ளம் உள்ளவர்களை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் இவருடைய வார்த்தையை கேட்கவில்லை, இவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக இவனை என்ன செய்ய வேண்டும்? இவன் சரியில்லை, இவன் நம்முடைய மதத்திற்கு எதிராக, நம்முடைய கடவுளுக்கு எதிராக இவன் போதித்து கொண்டிருக்கின்றான், பல மக்களை மனமாற்றி கொண்டிருக்கின்றான். ஆகவே இவன் இருக்கக்கூடாது என்று அவருக்கு எதிராக
குற்றம் சாட்டுகின்றார்கள், முறையிடுகின்றார்கள். ஆகவே என்ன செய்யப்படுகிறார்? அவர் கொலை செய்யப்படுகிறார். ஆனாலும் அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது, அவருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற அவ்வாறு அவர் அறிந்திருக்கின்றார் இதுதான். ஆகவேதான் அவர் அழகாக சொல்லுகின்றார், நான் பொறுமையோடு, நான் மிகவும் பொறுமையோடு ஆவலோடு என்னுடைய இறப்பை நான் எதிர்பார்த்திருக்கின்றேன். எவ்வளவு வேகமாக, எவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் என்னை, அதாவது நீங்கள் எனக்கென்று கொடுக்கவிருக்கின்ற தண்டனையை நிறைவேற்றப்பட வேண்டும், அதை நிறைவேற்றுங்கள் என்று மகிழ்ச்சியோடு அவர் செல்லுகின்றார். அவர் கைது செய்யப்பட்டு அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டு கொலை செய்வதற்கு இழுத்து கொண்டு செல்லுகின்ற பொழுது எவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் இதை நிறைவேற்ற முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் நிறைவேற்றுங்கள், ஏனெனில் நான் இப்பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன், நான் ஆண்டவரை முகமுகமாக காணப்போகிறேன். தன் நிறைவு, ஆழமான இறை அன்பு, ஆழமான இறை நம்பிக்கை, தான் தேர்ந்து கொள்ளப்பட்ட அந்த வாழ்க்கையில் நிலைத்திருக்கக்கூடிய அல்லது அர்ப்பணிக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை முழு அர்ப்பணமாக ஒப்பு கொடுத்தல், தன்னையே முழுமையாக கையளிப்பதன் வழியாக அர்ப்பணித்த முழுமையான அர்ப்பணிப்பு என்று சொல்கின்ற பொழுது அதுதான் இந்த நற்செய்தியிலே பார்த்தோம். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அதனால் எந்த பலனும் இல்லை, அது மடிந்தால்தான் அது முளைத்து விருட்சமாக மாறி பல மடங்கு பயன் கொடுக்கின்ற, பல பேருக்கு உணவாகக்கூடிய ஒரு விதையாக இருக்கும். பல பேருக்கு உணவாகக்கூடிய, இல்லை என்றால் இல்லை, பல பேருக்கு. ஆகவே அன்புக்குரியவர்களே, அதே வார்த்தையில் ஒரு மணி, ஒரு நபர், ஒரு ஆளுடைய அந்த அன்பு வாழ்க்கை, இறை நம்பிக்கை நிறைந்த அந்த சாட்சிய வாழ்க்கை, அந்த அர்ப்பண வாழ்க்கை இன்று 5 நூற்றாண்டுகளாக இன்று நம்முடைய நாட்டிலே, சிறப்பாக நம்முடைய தமிழ்நாட்டிலே எத்தனையோ மக்களை, எத்தனை 1000 பேரை, இல்லை 1000 பேர் என்று சொல்லிவிட எத்தனையோ லட்சம் பேரை இன்று அவர் பெயரால், அவர் திருமுழுக்கு கொடுத்ததன் வழியால், அவருடைய சாட்சிய வாழ்வினால் ஈர்க்கப்பட்டு மெய்யம் கடவுளை உணர்ந்து கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் மெய்யம் கடவுளை உணர்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் உண்டா இல்லையா? உண்மையான கடவுளை அறிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் தானே, உண்டா இல்லையா? எல்லாரும் யோசிக்கிறீங்க, பயங்கரமாக யோசிக்கிறீங்க எல்லாருமே. ஆகவே அந்த ஒரு பேற்றினை, இந்த ஒரு மேலான பேற்றினை இவர்கள், இந்த புனிதர்கள், நம்முடைய பாதுகாவல் வரை புனித அல்லாண்டவர் நமக்கு விட்டு சென்றிருக்கின்றார், கொடுத்திருக்கின்றார். அதை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சிறப்பிக்கின்றோம். 5 நூற்றாண்டளவும் நாம் சிறப்பிக்கின்றோம். ஆகவே ஒரு நாள் 2 நாள் அல்ல, 5 நூற்றாண்டுகள். இந்த 5 நூற்றாண்டுகளோடு இது முடிந்து போவதல்ல, பல நூற்றாண்டுகள் ஆனாலும் இது பரவி இன்னும் பல மடங்காக இந்த ஒரு விதையானது, மடிந்த அருளானந்தராகிய மடிந்த இந்த ஒரு விதையானது இன்னும் பல 1000 ஆண்டுகள் இன்னும் இது பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதில் எந்த அளவு சந்தேகமும் இல்லை. ஆகவே இப்படியான ஒரு வாழ்வை, இப்படியான ஒரு நம்பிக்கையை பெற்றுக்கொண்ட நாம், இன்னும் சிறப்பாக இந்த ஊர் மக்களாகிய, இந்த பாதுகாவலை, அருளானந்தரை பாதுகாவலாகிய கொண்டிருக்கக்கூடிய நானும் என்ன செய்ய போகின்றேன்? இப்பொழுது ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு, ஆண்டுடைய பெயரை தாங்கி, திருமுழுக்கு பெற்று அவருடைய பெயரை தாங்கி அவருடைய பிள்ளையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எனக்கும் என்ன கொடுக்கப்பட்டிருக்கின்றது? இதே கடமை, நற்செய்தியை போதிக்கக்கூடிய, நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய அந்த பொறுப்பையும் கடமையையும் நானும் ஏற்றிருக்கின்றேன். கடவுள் எனக்கும் அதை கொடுத்திருக்கின்றார். நானும் அவருடைய உடன் பங்காளி. கடவுளுடைய வார்த்தையை போதிப்பதற்கு கடவுளுடைய உடன் பங்காளி, இல்லையா? உடன் பங்காளி. ஆகவே அந்த பொறுப்பையும் கடமையையும் நானும் பெற்றிருக்கின்றேன். ஆகவே அன்புக்குரியவர்கள், நான் என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது எனக்கென்று இவ்வாறு அமைத்து கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை சூழ்நிலைகளில் எவ்வளவுதான் இன்னல்கள், துன்பங்கள், சோதனைகள், வெறுப்புகள், எதிர்ப்புகள் என்ன வந்தாலும் நான் என்ன செய்ய வேண்டும்? நான் நிலைத்திருக்க வேண்டும். இறை நம்பிக்கையில், இறை பயத்தில் நான் நிலைத்திருக்க வேண்டும். இறைவனுக்கென்று திருவருட் சாதனன் வழியாக நான் கொடுக்கப்பட்ட அர்ப்பண வாழ்வு, நான் இருக்கின்றேன். ஆண்டவருக்காக என்னை நான் திருவருட் சாதனத்தின் வழியாக அர்ப்பணித்து என்னை ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளையாக, ஒரு சீடனாக நான் இப்பொழுது இருக்கின்றேன் என்ற அந்த நம்பிக்கை நம்மிடத்தில் அதிகமாக மேலோங்கி இருக்க வேண்டும்.
எப்பொழுது அந்த நம்பிக்கை, நான் திருவருட்சானங்களை பெற்றிருக்கின்றேன், ஆண்டவருடைய ஆவியினால் நான் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கின்றேன், ஒவ்வொரு திருவருட்சானங்கள் வழியாக நான் பரிசுத்த ஆவியின் கொடைகளை பெற்றிருக்கின்றேன் என்ற அந்த நம்பிக்கை, அந்த எண்ணம், அந்த சிந்தனை என்னிடத்தில் எந்த அளவிற்கு மேலோங்கி இருக்கின்றதோ அந்த அளவிற்குத்தான் என்னுடைய அன்றாட வாழ்க்கையிலே ஒரு பிரதிபலிப்பை நான் பார்க்க முடியும். ஆண்டவருடைய அருள் என்னுள் இருக்கிறது, ஆண்டவர் என்னை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார் என்ற அந்த உணர்வு என்னிடத்திலே மேலோங்கி வளர்கின்ற பொழுது நான் என்ன செய்வேன்? எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் திருத்தூதர்கள் சொல்வது போல, நம்முடைய புனிதர்கள் வாழ்ந்து காட்டியது போல, எதற்கு நான் அஞ்ச வேண்டும், எதற்கு நான் பயப்பட வேண்டும்? எனக்கென்று கடவுள் இப்படி ஒரு அமைப்பை, ஒரு நல்லதொரு அமைப்பை, நல்லதொரு குடும்பத்தை எனக்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே இந்த அமைப்புக்குள்ளே பிரச்சனைகள் இருக்கும், புரிந்து கொள்ளப்படாத சூழ்நிலைகள் இருக்கும். ஆனால் அதெல்லாம் யார்? என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சகோதரர் சகோதரிகள், என்னுடைய உற்றார் உறவினர்கள், என்னுடைய நண்பர்கள். அவர்கள் வேறு யாரும் அல்ல, என்னுடையவர்கள். என்னுடையவர்கள் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது ஏன் அவர்களிடத்திலே வேறுபாடுகளை நான் காட்ட வேண்டும்? அவர்களை நான் ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்க வேண்டும்? அவர்களை நான் ஏன் மன்னிக்கப்பட முடியாமல் இருக்க வேண்டும்? அவர்களை நான் ஏன் வெறுக்க வேண்டும்? அவர்கள் யார்? அவர்கள் அந்நியர்கள் அல்ல, என்னுடையவர்கள், எனக்குரியவர்கள். என்னுடையவர்கள், எனக்குரியவர்கள். ஆகவே நான் எதற்கு, ஏன் நான் அவர்களை அந்நியப்படுத்தி பார்க்க வேண்டும்? சற்று சிந்தித்து பார்ப்போம். அவ்வாறு இருக்கின்ற பொழுது நம்முடைய இந்த வாழ்க்கையானது, நான் அவ்வாறு அந்நியப்படுத்தாமல் அவர்கள் என்னுடையவர்கள் என்று நான் பார்க்கின்ற பொழுது, உண்மையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த நற்பண்புகள், நம்முடைய புனிதர்கள் ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அந்த நற்பண்புகள் நம்முடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை. நான் எப்பொழுது ஒவ்வொருவரையும் வேறுபடுத்தி பார்க்கின்றேனோ அப்பொழுதுதான் எல்லாமுமே எனக்கென்று கடவுள் கொடுத்த அந்த அருளும் ஆசீர்வாதமும், எனக்கென்று கடவுள் கொடுத்த அந்த நற்பண்புகளை நான் இழந்து விடுகின்றேன். நான் எப்பொழுது பிறரை அந்நியப்படுத்தி பார்க்கின்றேனோ, வேறுபடுத்தி பார்க்கின்றேனோ, அப்பொழுது ஆண்டவர் எனக்கென்று கொடுத்த இந்த எல்லா நன்மைகளையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து விட்டு அந்நியனாக நான் மாறுவேன். அதான் உண்மை நிலை. அந்நியனாக நான் மாறிக்கொண்டிருப்பேன். ஆண்டவரை விட்டு அகன்று சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனாக நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்று இவ்வாறு நமக்காக நம்மை உருவாக்கிய இந்த புனிதர்களுடைய வாழ்வு நமக்கு என்ன பங்கை, என்னுடைய பங்கு என்ன? அவருடைய பங்கு இவ்வாறு, அவருடைய பங்கு, அவர் நமக்கு இறைவனை உணர்த்தி இருக்கிறார், இறை விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு மறைசாட்சியாக தன்னையே முழுமையாக கையளித்திருக்கிறார். அந்த மறைசாட்சியம் இன்று வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆகவே இந்த வளர்ந்து கொண்டே இருக்கிற சூழலில் என்னால், இவருக்காக, என்னை உருவாக்கிய இந்த புனிதர், என்னை உருவாக்கிய இந்த கடவுளுக்கு நான் என்ன செய்ய போகின்றேன்? அதான் என்னுடைய பங்கு. நான் என்ன செய்ய போகின்றேன்? ரொம்ப சிம்பிள். பெரிய அளவில் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதில்லை. சின்ன சின்ன விஷயங்கள், அது நம்முடைய குடும்பத்துக்குள்ளே, நான் வாழுகின்ற என்னுடைய குடும்பத்துக்குள்ளே நான் எப்படி இருக்க வேண்டும், எதை உருவாக்க வேண்டும்? அமைதியை ஏற்படுத்த வேண்டும், ஒற்றுமையை நான் ஏற்படுத்த வேண்டும், விட்டு கொடுத்தலை நான் ஏற்படுத்த வேண்டும், பகிர்தலை நான் ஏற்படுத்த வேண்டும். அதற்கு மேலாக நான் அன்பு செய்ய வேண்டும், நான் எல்லோரையும் அன்பு செய்ய வேண்டும். அவ்வாறு என்னுடைய குடும்பத்தையே, என்னுடைய சமுதாயத்தையே, என்னுடைய ஊரில் உள்ளவர்களையே நான் அவ்வாறு அன்பு செய்கின்ற பொழுது அதுவே எனக்கு ஒரு பெரிய சாட்சிய வாழ்வாக இருக்கும். நீங்கள் வாழுகின்ற இந்த அன்பு வாழ்க்கை, இதுவே நான் ஆண்டவருக்கென்று வாழக்கூடிய ஒரு சாட்சிய வாழ்வாக இருக்கும். ஆகவே அன்புக்குரியவர்களை, வேற்றுமைகளையும் வேறுபாடுகளையும் வித்தியாசங்களையும் அல்லது சிறிய நேரங்களில் ஏற்படக்கூடிய புரிந்து கொள்ளப்பட முடியாமையையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? உதறி தள்ளிவிட வேண்டும். உதறி தள்ளிவிட்டு ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டு ஒரே குடும்பமாக, ஒரே ஆண்டவரின் பிள்ளைகளாக, ஆண்டவர் சொன்னது போல எப்பொழுதெல்லாம் 2-3 பேர் அல்லது குடும்பமாக ஜெபிக்கின்றார்களோ அங்கே என்னுடைய பிரசன்னம் முழுமையாக இருக்கின்றது. என்னுடைய பிரசன்னம் முழுமையாக இருக்கின்றது. அவர்கள் முழு மனிதர்களாக இறை மனிதர்களாக மாறுகின்றார்கள், வாழுகின்றார்கள் என்று ஆண்டவரே சொல்லுகின்றார். ஆகவே இந்த மேலான அருளை பெற்று
இந்த திருவிழாவை புனித அருளானந்தருடைய திருவிழாவை நிறைவு செய்கின்ற பொழுது இன்னும் அடுத்த திருவிழாவை கொண்டாடுவதற்கு முன்பாக நாம் இந்த வாழ்க்கை அவர் நமக்கு விட்டு சென்ற இந்த சாட்சிய வாழ்வு, இந்த அர்ப்பண வாழ்வு என்னுடைய குடும்பத்தில் நான் நிலைப்படுத்த வலுப்படுத்த முயற்சி எடுத்து நான் வாழ்ந்தேன் என்றால் நிச்சயமாக நான் பங்கெடுக்கின்ற, நான் பங்கு பெறுகின்ற, நான் ஒரு பங்கு, இந்த பங்கில் உள்ள ஒரு குடும்பம், இந்த பங்கில் உள்ள ஒரு நபர் என்பதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்கும். இந்த விழாக்கள் ஒரு அர்த்தமாக இருக்கும். என்னுடைய வாழ்வும் ஒரு மாறுபட்டதாக இருக்கும். ஆகவே அன்புக்குரியவர்களை, இருக்கின்ற நிலையிலே இருப்பதல்ல, மாறாக அந்த நிலையிலிருந்து மாறுபட்டவர் ஒவ்வொரு நாளும் எப்படிப்பட்ட மாற்றங்களை கடவுளுடைய பெயருக்கு ஏற்ற, நான் அறிந்திருக்கின்ற என்னுடைய மையம் கடவுளுக்கேற்ற அந்த ஒரு மாற்றத்தை நான் ஏற்படுத்தி வாழுகின்றது தான் என்னுடைய வளர்ச்சி. அங்கேதான் நான் எதை நான் பார்க்கின்றேன் என்றால் ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பார்க்கின்றேன் என்றல்ல, எனக்கென்று கிடைக்கின்றதை நான் அந்த வளர்ச்சியின் வழியாகத்தான் பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக, அதாவது பிறர் என்னை பார்க்கின்ற பொழுது இவன் கிறிஸ்தவன், இவன் கிறிஸ்தவள் என்று யார் ஒருவர் என்னை பார்த்து சொல்லுகின்றாரோ, சாதாரணமாக சொல்ல மாட்டாங்க, உண்மையிலே நம்முடைய அந்த அன்பு செயலை, அந்த நல்ல செயல்களை, நற்குணங்களை பார்த்தால் மட்டும்தான் அவர்கள் சொல்லுவார்கள். ஆகவே அப்படி யார் ஒருவர் சொல்லுகின்றார்களோ அப்பொழுது ஆண்டவர் சொன்னது போல நாம் மேன்மையானவர்கள், மதிப்புக்குரியவர்கள். ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மை மேன்மையானவர்களாகவும் அவருடைய பார்வையிலே மிகவும் மதிப்புக்குரியவர்களாக நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆகவே கடவுள் நமக்கென்றே கொடுக்கக்கூடிய இந்த மேன்மையையும் இந்த மதிப்பையும் நம்முடைய சிறிய சிறிய குற்றங்கள், குறைகள் அல்லது அழுக்குகள் நிறைந்த அந்த சிந்தனை, செயல்பாடுகள், வார்த்தைகள் வழியாக இழந்து விடாமல் இந்த மேன்மையை பாதுகாத்து, கடவுள் நமக்கென்று தருகின்ற மகிமையை பாதுகாக்க தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெப வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவோம். குடும்ப ஜெபங்களை நாம் சரிவர செய்து ஒரு நல்லதொரு திரு குடும்பங்களை, திரு அவையை நாம் ஏற்படுத்த முயற்சிப்போம். ஆண்டவர் சிறப்பாக இன்றைய நாளிலே உங்கள் பாதுகாவலராகிய நம் பாதுகாவலராகிய புனித அருளானந்தர் வழியாக உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருள்வாராக. ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். காத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை, நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதரிகளே, நம் இறைவனுடைய எல்லா அருளையும் ஆசீர்வாதங்களையும் இன்றைய நாளிலே சிறப்பான விதத்திலே நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இன்று நாம்
ஆண்டவருடைய அருளையும் மேன்மையும் உணர்ந்தவர்களாகவும் அதே போன்று நம்முடைய இயலாமைகளையும் உணர்ந்தவர்களாக நின்று கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே நம்முடைய தேவைகளை எல்லாம் அருளை நிறைந்த ஆண்டவரின் பாதத்திலே சமர்ப்பித்து உருக்கமாக ஜெபிப்போமாக. அன்பின் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்சகோதரிகள் அனைவரும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட இறை மக்களை புனிதம் பற்றிய போதனையில் வழிநடத்தும் சிறந்த ஆயர்களாக திகழ்ந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆசீர் அளிக்கும் இறைவா, இன்று முதலாக திருவிருந்தில் நற்கருணையை ஆன்ம உணவாக அருந்த இருக்கும் இந்த குழந்தையை நீர் ஆசீர்வதித்தருளும். இந்த குழந்தை இறை நம்பிக்கையோடும் நல்ல அறிவு தெளிவோடும் ஞானத்தோடும் வாழ்ந்து உமக்கு சான்று பகர உமது அருளை தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, என் பங்கு மக்களை உமது பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் அனைவரும் சமாதானத்தோடு ஒருவரை ஒருவர் மதித்து அன்பு செய்தும் வாழக்கூடிய அருளையும் ஆசிரையும் தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மருத்துவராம் இறைவா, உடல் நலம் இல்லாமல் இருக்கும் அனைவருக்கும் நீர் நற்சுகம் தந்து அவர்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப உமது இரக்கத்தை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறு நேரம் மௌனமாக ஜெபிப்போம். என்றும் அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நம்முடைய அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் இப்பொழுது நம்பிக்கையோடு உம் பாதத்தில் சமர்ப்பித்திருக்கின்ற இந்த ஜெபங்களுக்கெல்லாம் செவிசாய்த்து எங்கள் பாதுகாவலராகிய புனித அருளாந்தர் வழியாக தந்தருளும்படியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறர் அன்பு பணி செய்யவே. என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறர் அன்பு பணி செய்யவே. என் இயேசுவே, என் ஜீவனே, உம்மோடு உறவாடுவே. என் இயேசுவே, என் ஜீவனே, உம்மோடு உறவாடுவே. என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறர் அன்பு பணி செய்யவே. புகழோடு நான் வாழவில்லை, உம் புகழொன்று எனக்கு போதும். அருள்வாழ்விலே நான் வளர உம் அன்பொன்று எனக்கு போதும். உயர்
உள்ளம் தந்தே உமக்கே தந்தே பிறரன்பு பணி செய்யவே. சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். உடல் துன்பங்கள் அனைத்தையும் உமது அன்பின் சுடரால் வென்று புனித ஜான் டே பிரிட்டோவை போல நாங்களும் உமது அருளால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர் மாட்சி பெறுகின்றீர். அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். கடும் துயரிலும் வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானுதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் ஒன்று சேர்ந்து உமது புகழையும் ஆட்சியையும் முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை
மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தினையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தினையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திருமண் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எனவும் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் திருவுடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் எனவும் உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட நிர்வாக ஆயர் தேவதாஸ் அம்பரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்ற எங்களுடைய பங்கு மக்கள் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நிறைவாக ஆசிர்வதியும். உம்முடைய அருளையும் ஆசிரையும் நல்ல சுகத்தை இவர்களுக்கு கொடுத்து எம்முடைய புனிதரின் பெருந்துரையால் அனைத்தையும் பெற்று வாழ துணை புரியும். தந்தையே, உம்முடைய திருவுடலையும் இரத்தத்தையும் முதலாக உட்கொள்ள இருக்கின்ற இந்த அன்பு பிள்ளையை ஒப்புக் கொடுக்கிறோம். கம்யூனிஸ்ட் ஜோசபாத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இவருக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்தோம். நம்முடைய வாழ்விலே பவுலடியா சொல்வது போல, வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கிறார் என்று வாழ்ந்து காட்டக்கூடிய வரத்தை தந்தள்ளும். இவருடைய பெற்றோரையும் உடன் பிறந்த சகோதரியும் நீர் ஆசிர்வதித்து வழி நடத்த உம்மை கெஞ்சி கொடுக்கிறோம். மேலும் உயிர் தழுவோம் என்ற நம்பிக்கையில் இறந்து போன எங்கள் குடும்பங்களில் மறித்த அத்தனை பேரையும் உம் பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்று மறித்த ஒருவருக்கும் நித்திய பேர்பத்தை தந்தலும். சிறப்பாக இந்த கொரோனா என்ற கொள்ளை நோயில் பாதிக்கப்பட்டிருந்த அத்தனை பேரும் உம்முடைய திருமுக வழியில் மகிழ்ந்திருக்க அருள் புரியும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித திருமுழுக்கு யோவான், புனித திருத்தூதர்கள், சிறப்பாக ராயப்பர், சின்னப்பர், அருளப்பர், தோமையார், எம் பங்கின் பாதுகாவலர் புனித அருள் ஆனந்தர், புனித அந்தோனியார், செபஸ்தியார்
ஆரோக்கியநாதர், வனத்து சின்னப்பர் மற்றும் வானக தூதர்கள், நவ விலாச வானக தூதர்கள், அதிதூதர்கள், தூயமிக்க மிக்கேல், கப்ரியேல், ரஃபேல் மற்றும் எல்லா புனிதருடன் நாங்கள் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து பாட வாழ்ந்திட வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. இறைமகன் இயேசு நமக்கு போதித்தவாறு இவ்வுலகில் இறையரசு வர வேண்டும் என்று ஜெபிப்போமாக. எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் எப்பொழுதும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவின் அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவன்
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறியான இறைவன் நம் ஒவ்வொருவருடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய அன்பு சீடத்துவ பணியில், நம்முடைய அன்பு குடும்ப பணியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நமது பாதுகாவலராகிய புனித அருளானந்தரின் பணி வாழ்வில், அர்ப்பண வாழ்வில், மறைசாட்சிய வாழ்வில் பங்கு பெற்று கொண்டிருக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் இத்திருவிருந்தை நமக்கு தயார் செய்திருக்கின்றார். இதில் அதே அன்போடும் அர்ப்பணிப்போடும் பங்கு பெற உட்கொள்ள முன்வந்திருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எனது இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வதாக. ஆமென். இறைவா, என்னுள்ள மகிழ்ந்திட கனிந்திட இன்றே எழுந்து என்னில் வா. இறைவா, என்னுள்ள மகிழ்ந்திட கனிந்திட இன்றே எழுந்து என்னில் வா. நான் காலமும் காத்திருந்து பூவாய் பூத்திருந்து உன்னை எதிர்பார்த்திருந்தேன். இறைவா, என்னில் மகிழ்ந்து இன்று வா. இறைவா, என்னுள்ள மகிழ்ந்திட கனிந்திட இன்றே எழுந்து என்னில் வா. நேசம் என்னில் தந்திடுவாய், உன் பாசம் என்னில் பொழிந்திடுவாய். நேசம் என்னில் தந்திடுவாய், உன் பாசம் என்னில் பொழிந்திடுவாய். உணவாக என்னில் வந்து உறவாக உன்னை தந்து உயிரோடு கலந்திடவாய். மண்ணிலே புது வாழ்வு அடைந்திட நிறைவாக என்னில் எழுவாய். விண்ணிலே ஒரு சொந்தம் அடைத்திட மண்ணிலே புது வாழ்வு அடைந்திட நிறைவாக என்னில் எழுவாய். நான் உன்னில் வாழ என்னாலும் அருள் புரிவாய். இறைவா, என்னுள்ள மகிழ்ந்திட கனிந்திட இன்றே எழுந்து என்னில் வா.
சொந்தம் நீ என வந்திடுவாய், வசந்தங்கள் வாழ்வில் தந்திடுவாய். சொந்தம் நீ என வந்திடுவாய், வசந்தங்கள் வாழ்வில் தந்திடுவாய். நினைவாக என்னில் வந்து நிலையாக உன்னை தந்து நிழலாக என்னை தொடர்வாய். நினைவாக என்னில் வந்து நிலையாக உன்னை தந்து நிழலாக என்னை தொடர்வாய். விண்ணிலே ஒரு சொந்தம் அடைத்திட மண்ணிலே புது வாழ்வு அடைந்திட நிறைவாக என்னில் எழுவாய். விண்ணிலே ஒரு சொந்தம் படைத்திட மண்ணிலே புது வாழ்வு அடைந்திட நிறைவாக என்னில் எழுவாய். நான் உன்னில் வாழ என்னாலும் அருள் புரிவாய். இறைவா என் உள்ளம் மகிழ்ந்திட கணிந்திட இன்றே எழுந்து என்னில் வா. இறைவா என்னுள்ளம் மகிழ்ந்திட கனிந்திட இன்றே எழுந்து என்னில் வா. நான் காலமும் காத்திருந்து பூவாய் பூத்திருந்து உன்னை எதிர்பார்த்திருந்தேன். இறைவா என்னில் மகிழ்ந்து இன்று வா. இறைவா என்னுள்ள மகிழ்ந்திட கனிந்திட இன்றே எழுந்து என்னில் வா. இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று இன்றைய நாளில் இந்த காலை பொழுது நன்றி திருவிழா திருப்பலியை நிறைவேற்றி சிறப்புமிக்க மறைவுரை வழங்கியவர் அருள் தந்தை லிபின், பிராட்டியூர் ஜெபமாலை அணி சபையை சார்ந்தவர். எனவே உங்கள் சார்பாக, என்னுடைய சார்பாக, பங்கு தந்தை சார்பாக, பங்கு பேரவை நிதிக்குழு சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றியை நாம் கைத்தட்டி தெரிவிப்போம். நம்முடைய அன்பின் நன்றி நிமித்தமாக பங்கு பேரவையுடைய துணைத் தலைவர் திரு அலங்கார் அவர்கள் அவருக்கு பொன்னாடை அணிவித்து நம்முடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பார்கள். நாம் அனைவரும் மண்டியிட்டு புனித சூசையப்பரை நோக்கி ஜெபிப்போம். ஓ புனித சூசையப்பரே, ஓ புனித சூசையப்பரே, உம்முடைய பாதுகாவல் இறைவனின் அரியாசனத்தின் முன் பெரியதும் வலியதும் தீவிரமாய் செயல்படுவதுமாய் இருக்கிறது. எனது ஆவல்களையும் ஆர்வங்களையும் உம் திருமுன் வைக்கின்றேன். உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக அவரிடமிருந்து எல்லா ஆன்மீக நன்மைகளையும் உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எனக்கு பெற்று தருவீராக. உமது விண்ணக வலிமையை இவ்வுலகில் காண்பிப்பதற்காக விண்ணக தந்தைக்கு எனது நன்றியையும் வணக்கத்தையும் செலுத்துகின்றேன். புனித சூசையப்பரே, உம்மையும் உமது கரங்களில் அயர்ந்து உறங்குகின்ற குழந்தை இயேசுவையும் தியானிப்பதில் நான் ஒருபோதும் சோர்வடைய மாட்டேன். உமது இதயத்தின் அருகில் இயேசு இளைப்பாறுகையில் நான் அருகில் வர துணியேன். என் பெயரால் அவரை அரவணைத்து அவரது அழகிய தலையில் முத்தமிட்டு நான் இறுதி மூச்சுவிடும் வேளையில் அந்த முத்தத்தை எனக்கு திருப்பி தரும்படியாக மன்றாடுவீராக. மரண தருவாயில் இருக்கும் ஆன்மாக்களுக்கு பாதுகாவலரான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஜெபிப்போமாக.
ஆண்டவரே, விண்ணக மகிழ்ச்சியால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். புனித ஜான் டே பிரிட்டோவின் எடுத்துக்காட்டால் நாங்கள் இவ்வுலகில் உம்மீது கொண்ட உண்மையான அன்பில் வளரவும் விண்ணகம் ஆட்சியை என்றும் அடையவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம் புனிதரின் வாழ்வில் பங்கு பெற்றவர்களாய் அன்பு பணி புரிந்திட சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மரவநாட்டு மாணிக்கமே, அருளானந்தரே, மண்ணுலகில் வாழ்ந்த மாமுனியே, மனிதரை புனிதராய் மாற இன்னுயிரை தந்தவரே, உமது திருப்புகழ் திருக்கொடியா வானிலே பரகுதையா. ஐயா ஐயா அருளானந்தர் ஐயா, உம் அருள் இன்று எனக்கு வேண்டும் ஐயா. ஐயா ஐயா அருளானந்தர் ஐயா, உம் அருள் இன்று எமக்கு வேண்டும் ஐயா. உம் திருவிழா நாளிலே உம் திருத்தலம் கூடினோம். உம் திருவிழா நாளிலே உம் திருத்தலம் கூடினோம். அருளை மலையாய் பொழிந்தருளும், அன்பால் என்னை காத்தருளும். அருளை மலையாய் பொழிந்தருளும், அன்பால் எம்மை காத்தருளும். வாழ்க வாழ்க புனிதரே, எங்கள் பங்கின் காவலரே, எங்கள் பங்கின் காவலரே. வாழ்க வாழ்க புனிதரே, எங்கள் பங்கின் காவலரே, எங்கள் பங்கின் காவலரே. ஐயா ஐயா அருளானந்தர் ஐயா, உம் அருள் இன்று எமக்கு வேண்டும் ஐயா. ஐயா ஐயா அருளானந்தர் ஐயா, உம் அருள் இன்று எமக்கு வேண்டும் ஐயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க, மரியே வாழ்க. புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அருளானந்தரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித செபஸ்தியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆரோக்கியநாதரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இறைவனின் எல்லா வானதூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நித்திய சுருக்கிய பரிசுத்த பரமதவீன கருணைக்கு
சதா காலமும் ஆராதனையும் துதித்தோஸ்த நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமென்.